இன்றைக்கி வாழைப்பூ வச்சு நம்ம வாழைப்பூ உசிலி, அதுக்கப்புறம் வாழைப்பூ கோலா உருண்டை போட போகிறோம். ரெண்டுமே துவரம்பருப்பு தான் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஊற வச்சு நீங்கள் கரன்னு உசிலிக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதில் இட்லி குண்டாவில் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் நம்ம உசிலி பண்ணலாம். இல்லைன்னா எண்ணெயிலே வதக்கணும்ல, இது ஈஸியான மெத்தடு. அப்புறம் வடைக்கு தனியாக வாழைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உசிலிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உசிலிக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வாழைப்பூ உப்பு போட்டு, வடைக்கு நீங்கள் பச்சையாக அப்படியே போட்டு கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டாலே போதும். உப்பு போட்டு நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அழகாக நீங்கள் வடை கோலா உருண்டை போட்டு பண்ணலாம். உசிலிக்கு ரெண்டுத்துல உப்பு போட்டிருக்கீங்க. கடுகு உளுத்தம் தாளித்து அப்படியே ஒன்றா மெர்ஜ் பண்ண வேண்டியது தான். நம்ம சிம்மிலே வச்சு கொஞ்சம் வதக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோலா உருண்டை குட்டி குட்டி உருண்டையாக போட்டாலும் சரி, தட்டி வடை மாதிரி போட்டாலும் சரி, அருமையாக இருக்கும். நமக்கு வாழைப்பூ கோலா உருண்டை எல்லாமே ஒரே வாழைப்பூவில் ஒரே நேரத்தில் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வாழைப்பூ உசிலியும் ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்புலேயே ரெண்டுமே பண்ணியாச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும்.